ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரவா கேசரி சூப்பராக நல்ல தலை கல்யாண வீட்டு ரவா கேசரி மாதிரி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சமையல் வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய சேனலில் போய் பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 20 கிராம் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதும் ஒரு 30 முந்திரி வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து முந்திரி தான் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுக்கணும். திராட்சையும் ஒன்றா சேர்த்து போட்டுறக்கூடாது. ஏன்னா திராட்சை வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் முந்திரி கொஞ்சம் செவந்த பிறகு திராட்சை போட்டு நல்லா 2 வறுத்துட்டு அப்படியே எடுத்துருங்க. விட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும். இந்த மாதிரி கலர் வந்தப்போ எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு இப்போ அதே நெய்யில் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நல்லா இந்த பெரிய கிளாஸில் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 200 கிராம் இருக்கும். அந்த கிளாஸ் வந்து 200 கிராம் பிடிக்கும். இப்போ 400 கிராமுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். நல்லா ரவையை வறுத்துக்கோங்க. அந்த நெய்லேயே நல்லா ரவையை வறுத்துட்டு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம எவ்வளோ ரவை எத்தனை கப் எடுத்தோமோ அதுக்கு டபுளாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொதித்த பிறகு நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு இந்த பதம் வரும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு கலந்து விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அங்கங்கே நல்லா கொதித்து அங்கங்கே வெந்து கட்டி விட்டுரும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா வெந்துடும். இதுலேயே வந்து நல்லா ரவை வெந்து இந்த மாதிரி திக்காயிடும். இப்போ வந்து நம்ம சுகர் சேர்க்கலாம். சுகர் வந்து 1 கப்பு ரவைக்கு நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸ்வீட் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு கூட சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக வேணுன்றவங்க 2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1.5 கப்பு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அதிலே வந்து நல்லா கலந்து அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிட்டு அப்படியே ரவை நல்லா வெந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் இன்னும் ஒரு 1.5 கப்பு
சுகரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ரவையும் நல்லா வெந்து கேசரி நல்லா தளன்னு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எப்பவுமே முந்திரி திராட்சை கடைசியாக தான் சேர்க்கணும். நம்ம முதல்ல சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும். கடைசியாக சேர்த்துனா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிலே வந்து இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 200 கிராம் ரவைக்கு 150 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தளன்னு ரவா கேசரி ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இப்படி தான் ரவா கேசரி செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்பவுமே கொஞ்சம் வந்து கேசரி வந்து கொஞ்சம் தளன்னு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கலரி விட்டுட்ருக்கேன். ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ஆறின பிறகு ரொம்ப திக்காயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரான ரவா கேசரி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.